கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே எலிவேஷன் டிசைன் பண்றது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? முன்னாடியே நம்ம எலிவேஷன் டிசைன் பண்றதுனால ஸ்ட்ரக்சரலா வர்ற காலம்ஸ், பீம்ஸ், ஸ்லாப்ஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ், சங்கன் ஸ்லாப்ஸ், பால்கனிஸ், விண்டோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ரீஒர்க்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவோம். காஸ்ட் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே கிளியரா நமக்கு தெரியும். லேட்டரா நம்ம பிளான் பண்றப்ப ரீஒர்க்ஸ் அதிகமா வரும். ஸ்டோன் யூஸ் பண்றோம், கிளாஸ் யூஸ் பண்றோம், வுட் யூஸ் பண்றோம்னா அதோட காஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியாது. உடச்சு பண்றதுனாலையும் டைம் டிலேயும் ஆகும், கிராக்ஸும் வரும். ஆக்சுவலா என்ன காஸ்ட்டோ அதை விட அதிகமாகவும் வரும். எலிவேஷனுக்கும் இன்டீரியர் டிசைனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எலிவேஷன்ல நம்ம ஒரு விண்டோவை மாற்றி வைக்கிறதுனால இன்டீரியர் டிசைன்ல அங்கே ஏற்கனவே வர்ற வார்ட்ரோபா இருக்கட்டும் அல்லது காட்டா இருக்கட்டும் அதெல்லாம் மாறும். இதனால ரீஒர்க்ஸ் அதிகமாக வரும். எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ரீஒர்க்ஸும் அதிகமாகும். முன்னாடியே நம்ம எலிவேஷன் டிசைன் பண்றதுனால அந்த பில்டிங்கை வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்ட அடிஷனல் ப்ரொடெக்ஷன், அடிஷனல் ஸ்லாப்ஸும் நம்ம முன்னாடியே கொடுக்க முடியும். இதனாலதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே எலிவேஷன் டிசைன் பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.